மல்லி தூங்கிட்டு இருக்க மல்லியை பார்த்து விஜய் மிட் நைட்டில் எழுந்துச்சி உட்காந்து பார்க்குறாங்க. என் மனைவி மல்லி எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கா. பாவம், தனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போது நிம்மதியாக தூங்குறா. தூங்கும்போது மட்டும்தான் என் மல்லி நிம்மதியாக தூங்குறா. ஆனால் அவளுக்கு கண் முழிச்சதுக்கப்புறம் 1008 பிரச்சனை இருக்குது. வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. இன்றைக்கி பாவம் வெண்பா அழைச்சிட்டு போயிட்டு மல்லி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. சாரி மல்லி, உன்னை என் வாழ்க்கையில் நான் ஆரம்பத்தில் எப்படியோ வச்சுருந்தேன். ஆனால் போக போக எல்லாரும் பண்ண சதியில் நான் உன்னை என்னென்னமோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை விட்டுட்டு போனதும் இல்லை, போகணும்னு நினச்சதும் இல்லை. நானே உன்னை விட்டு பிரிஞ்சாலும் நீ என்னை விட்டு பிரியாமல் என்னை அரவணைப்பாக கொண்டு வந்திருக்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க. வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்க அண்ணி சொன்ன மாதிரி என் கையில் 10 பைசா இல்லை, எதுக்குடா நீ எனக்கு அப்படின்னு தூக்கி அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் நீனு அப்படி பண்ணலை. எது இருந்தாலும் சரி, எது இல்லாமல் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்க. என்னை அழைச்சிட்டு வந்து உன் வீட்டில் தங்க வச்சு ராஜா மாதிரி பார்த்துக்கிற. என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு எனக்காக அவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் மேலே மரியாதை, அன்பு, பாசம் எல்லாமே அளவு கடந்து போயிட்டுருக்கு மல்லி. ஆனால் ஒன்று மல்லி, இதுக்கப்புறம் சரி, உன்னுடைய கனவு லட்சியம் எல்லாத்தையும் என்னோட கனவு லட்சியமாக எடுத்துகிட்டு உன் ஆசை நிறைவேற்றது மட்டும்தான் என்னுடைய வேலையாக செய்ய போகிற மல்லி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ புதிய விஜயை பார்ப்ப. உன்னுடைய கஷ்டத்தை நான் போக்குப்பேன் மல்லி. நான் முதல்ல ஒரு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போய் வீட்டு பிரச்சனையை முடிக்கிறேன். அப்புறம் வெண்பா பிரச்சனையை முடிக்கிறேன். அதுக்கப்புறமா உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் கண்டிப்பாக கையெடுப்பேன் மல்லி. அந்த ராஜேஸ்வரி நினைக்கிறாள், என்னை வீழ்த்திட்டேன், இனிமேல் இந்த விஜயால் ஏஞ்சிக்க முடியாது அப்படின்னு அவள் தப்பு கணக்கு போட்டுட்ருக்கா மல்லி. அப்படி விட்டுற மாட்டேன். அவளுக்காக இல்லை, உனக்காகவே நான் திரும்பவும் ஏஞ்சிருப்பேன். ஆனால் இந்த முறை ஏஞ்சிருக்கும் போது அந்த ராஜேஸ்வரியால் இந்த விஜயை சமாளிக்க முடியாது. அந்தளவுக்கு நான் வீடு கொண்டு எழுந்திருக்க போகிறேன். உன்னை எப்படி பார்த்துக்க போகிறேன் மட்டும் பாரு மல்லி அப்படின்னு தூங்கிட்டு இருக்க மல்லியை பார்த்து விஜய் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை நம்ம அன்னப்பொண்ணு எப்போதும் போல் காதில் வாங்கிறாங்க. பாரு, மாப்பிள்ளைக்கு மல்லி மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருக்குன்னு. ஆனால் வெளிக்காட்டிக்காமல் இருக்காரு. ஏன் தான் மாப்பிள்ளை இப்படி இருக்கான்னு தெரில. எப்போதுமே மாப்பிள்ளை இப்படி தான். ஆனால் பாவம், இந்த நேரத்தில் நம்ம மாப்பிள்ளைகிட்ட மட்டும் அவருடைய சொத்துலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மல்லியை ராணி மாதிரி வச்சு தாங்கியிருப்பார். ஆனால் இப்போன்னு பார்த்து அவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் ஏமாந்து போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு அன்னப்பொண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே நம்ம விஜய் வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் யார்கிட்ட போய் வேலை கேட்குறது? தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணியாச்சு. ஆனால் யாருமே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கே போகிறது, என்ன வேலை தேடுறது அப்படின்னு தெரியாமல் விஜய் புலம்பிக்கிட்டே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ரோட்டில் நடந்து போகிற விஜயை திடீர்னு அரவிந்த் பார்க்குறாங்க ஆப்போசிட்டில். என்னது, விஜய் சார் நடந்து போயிட்டுருக்காரு, எங்கே போயிட்டுருக்காருன்னு புரியலையே அப்படின்னு வண்டி நிப்பாட்டிட்டு அரவிந்த் ஓடி வராங்க. விஜய் சார் நில்லுங்க சார், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அரவிந்த், சும்மா அப்படியே பொடி நிறையா நடந்து வந்தேன். என்ன சார், பொடி நிறையா நடந்து வரத்துக்கு இப்போ என்ன விஷயம் இருக்குது உங்களுக்கு, சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் கார் எடுத்து வந்திருப்பேன். அதை விட்டுட்டு ஏன் சார் இந்த வெயிலில் இப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க? இருக்கட்டும் அரவிந்த், நான் ஒன்றும் பழைய விஜய் இல்லையே. காரில் போய் 4 பேர் பார்க்குறதுக்கு நானே எங்கே போகிறது என்ன படம் தெரியாமல் சும்மா நடந்து வந்துட்டுருக்கேன் அரவிந்த். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு அரவிந்த் கார்லாம்? ஒன்றும் பிரச்சனை அரவிந்த், நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்குறேன். இல்லை சார், உங்கள் பேச்சும் சரியில்லை, உங்கள் நடவடிக்கையும் சரியில்லை, உங்கள் மூஞ்சும் சரியில்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. தயவு செஞ்சு கேட்குறேன் சார், உங்கள் தம்பி மாதிரி கேட்குறேன். உங்கள் தம்பி நினச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சார். முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை அரவிந்த், வேணா விடுங்களேன் சார், ப்ளீஸ் சார், சொல்லுங்கள் சார். இல்லை அரவிந்த், இப்போது வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டைம், என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சு, நானும் மறந்துட்டேன். இப்போது கேட்டிருப்பாங்க, பாவம் மல்லி, அவளால் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே என்கிட்ட 10 காசு இல்லைன்னு வேற ஒரு பொண்ணாக இருந்தால் துரத்தி அடிச்சிருப்பா. மல்லியாக இருக்க வச்சு என்னை அனுசரித்து தான் கூட வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது நான் அவளுக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்கறதுனால தாங்கிக்க முடியல அரவிந்த். அதான் ஏதாவது கம்பெனி வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எங்கே போகிறது, யாரை பார்க்குறது ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லை, சர்டிஃபிகேட் எல்லாமே வீட்டில் இருக்குது. அங்கே போனால் அந்த ராஜேஸ்வரி மூஞ்சில் முடிக்கணும். அவளை பார்த்து எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. தன்னை இப்படி ஏமாத்திட்டாளே அப்படின்னு கோவம் வருது. அந்த கோவத்தில் அவளுக்கு என்ன பண்ணிவிடுவான்னு பயமாக இருக்குது. அதான் என்ன பண்ண தெரில அரவிந்த் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? எவ்வளோ சார் கட்ட வேண்டியது இருக்குது? அது எப்படியும் கொஞ்சம் ஒரு 30,000 40,000 ஆகும் அரவிந்த். அது மட்டும் இல்லை, வீட்டு செலவுக்கும் காசு இல்லை. பாவம் மல்லி, தன்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் கஷ்டப்படுறான். அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அரவிந்த் அப்படின்னு சொல்லவும், சார் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுங்கள் அரவிந்த், என்னவான்னு சொல்லுங்கள். சார், நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், அங்கே போய் பணம் வாங்கி தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க சார். உங்களுக்கு பணம் கிடச்சின்னு கொடுங்க சார். அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த், அந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு பண்ணுங்கள் அரவிந்த். நீங்கள் எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்குள்ளே நான் எப்படி வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனோடனே வர முதல் மாதம் சம்பளத்தை கொடுத்து அந்த கடனை அடைச்சிருவேன் அரவிந்த். ப்ளீஸ் அரவிந்த் அப்படின்னு சொல்லவும், சார்
நீங்கள் உரிமையாக கேளுங்க சார். அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, வாங்க சார் போகலாம் அப்படின்னு விஜய் அழைச்சிட்டு அரவிந்த் ஒரு ஃபினான்ஷியலை பார்க்க போகிறாரு. போயிட்டு இது மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லவும், என்ன ஷூரிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அரவிந்த் கொஞ்சம் கூட யோசிக்காமல், என்னோடய கார் புக்கு இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கார் புக்கு கொடுக்குறான். கொடுக்கவும் சரி எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் எவ்வளோ சார் வேணும்? அரவிந்த், உங்கள் காரை கொடுத்துட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? ஐயோ சார், கார் புக்கு தான் சார் தரேன், கார் தரல. பரவாயில்ல சார், உங்களுக்கு தான் அடுத்த மாதம் வேலை கிடச்சோம்ல, பார்த்துக்கலாம் சார், சொல்லுங்கள் சார். இல்லை அரவிந்த், ஒரு 50,000 இருந்தால் போதும், ஒரு 50,000 கொடுங்கங்க அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல்கிட்ட 50,000 பணத்தை வாங்கிக்கிறாரு நம்ம அரவிந்த். வாங்கி விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் ஒன்று எடுத்துகிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய்ட்டு மல்லியை பார்த்து, மல்லி இந்தா மல்லி பணம் அப்படின்னு கொடுக்கவும், பணத்தை பார்த்த மல்லி, விஜய் எதுங்க உங்களுக்கு இவ்வளோ பணம்? இல்லை மல்லி, நம்ம குடும்ப சூழ்நிலை சொல்லி ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டேன், அங்கே எனக்கு வேலையும் கிடச்சிச்சு. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அட்வான்ஸாக பணத்தையும் கொடுத்துட்டாங்க மல்லி, அதான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். இந்த மல்லி, இந்த பணத்தை வச்சு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, வீட்டு செலவு பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மல்லி, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்று, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? வேணாம் விஜய், நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயெல்லாம் குடும்பத்தை காப்பாற்றணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை விஜய், நீங்கள் வீட்டில் இருங்க விஜய், நான் பார்த்துக்கிறேன். என்ன மல்லி, நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் இல்லை மல்லி, இப்போது சாதாரண ஒரு மல்லியோட புருஷன், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா ஒரு குடும்பத் தலைவனா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் மல்லி, அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை மல்லி. உனக்காகவும் வெண்பாக்காகவும் உழைக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இப்போது ஒரு புதிய எனர்ஜி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பேன் மல்லி, ப்ளீஸ் மல்லி, இந்த பணத்தை பிடி மல்லி அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு விஜய் மேலே போயிடாரு. மல்லி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. அன்னப்பொண்ணி வராங்க. வந்த அன்னப்பொண்ணி மல்லியை பார்த்து, என்ன புள்ள கையில் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், ஏது புள்ள அப்படின்னு கேட்க, இல்லை பிரியமா, நான் ஒரு தான் சொன்னேன், அவர் கேட்கல, வேலைக்கு போயிருக்காரு, வேலை கிடச்சிச்சான், முதல் மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுதான் கொடுத்துட்டு போகிறார் பிரியமா. வெண்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, மீதி வச்சு வீட்டு செலவு பார்த்துக்கோ, கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, உடனே ராணி மாதிரி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் பிரியமா. அவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு எனக்கு இப்போ தான் பிரியமா புரியுது. ஆனால் இந்த நேரத்தில் அவர் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரியமா. மல்லி, நான் சொல்லவா? சொல்லுங்கள் பிரியமா. நேற்று நைட்டு உன் ரூமில் உனக்கு தண்ணி வைக்கலான்னு வந்தான் புள்ள, அப்போ பார்த்தா நீ நல்லா தூங்கிட்ட, ஆனால் விஜய் தம்பி தூங்கவே இல்லை. என்ன பிரியமா சொல்கிறீங்க? ஆமாம் புள்ள, உட்காந்து தம்பி உன்னை பார்த்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், உன்னை மகாராணி மாரி நான் பார்த்துருக்கணும், ஆனால் பார்க்க தவறிட்டேன், ஆனால் இப்போயும் ஒன்று கெட்டு போயிடல, இப்போது எல்லாரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், இதுக்கப்புறம் உன்னையும் என் பொண்ணு வெண்பாவையும் ராணி மாரி பார்த்துக்க போகிறேன், சாரி மல்லி, என்னை மன்னிச்சிடு, உன்னுடைய கஷ்டத்தில் முக்கால்வாசி காரணம் நான் தான், உன்னுடைய லட்சியம், உன்னுடைய ஆசை, சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு நீ எனக்காக வாழ்ந்துட்டுருக்க, அது எனக்கு புரியுது, ஆனால் இனிமேல் அப்படி வாழ தேவையில்லை, உன்னுடைய லட்சத்தை இனிமேல் என் லட்சத்தை எடுத்துக்கிட்டு, உன்னோட சந்தோஷத்தை என் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு உனக்காக இனிமேல் வாழ போகிற மல்லி, இனிமேல் இந்த விஜய் வாழ போகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் உனக்காக மட்டும்தான் அப்படின்னு உன்னை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருந்தாரு. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விஜய் தம்பி உன் மேலே உண்மையாலுமே உயிராக இருக்கார் மல்லி, ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் இருந்தார், இப்போ வெளிக்காட்ட ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கலாம், காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விஜயுடைய அன்பு முழுவதுமாக உனக்கு தான் மல்லி, நீ விஜய் தம்பி மட்டும் கைவிட்டாத மல்லி அப்படின்னு சொல்ல, பெரியமா உண்மையாக அப்படி தான் பேசினாரா விஜய் அப்படின்னு கேட்கவும், என்ன பிள்ளை இப்படி பேசிட்ட, என் மேல் சத்தியமா விஜய் தம்பி அப்படி தான் பிள்ளை பேசினாரு அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்று கண்கலங்காங்க. உடனே அண்ணப்பொண்ணி, இங்கே போகிற பிள்ளை, அதெல்லாம் ஒன்று கலங்காத பிள்ளை, விஜய் தம்பி உன் புருஷன், அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியாக நீ அவர் மனசில் உயர்ந்த இடத்த பிடிச்சிருக்க, அது அவர் பேசுறதுலேயே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காது பிள்ளை, இனிமேல் எல்லாமே மாறும், கண்டிப்பாக எல்லா சொத்தை நீங்கள் மீட்டெடுப்பீங்க, எடுத்து ஒன்று அவர் ஆசைப்பட்ட மாதிரி ராணி வந்து வீட்டில் வச்சுக்க தான் போகிறாரு, நீ வேணா பாரு புள்ள அப்படின்னு அன்னப்பொண்ணி பேச ஒவ்வொரு வார்த்தையும் மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்குது.